ராஜா மொய்னுதீன் சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், என்னுடைய ஷேக் உஸ்மான் ஹாரூனியும் ஷேக் அவுஹத் கிர்மானி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் முகமது ஆரிஃப் ரஹ்மானி அவர்களும் இருக்கின்றோம். அப்பொழுது தண்டூன்றி தள்ளாடி தள்ளாடி இப்படி வருகிறார். இப்படி வர யார் வருவா? வயசாடி மாத்திரம் இல்லை, கண் தெரியாதவர் வரார். வந்த உடனே ஷேக் உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா எழுந்து சென்று பெரியவருக்கு மரியாதை செய்யணும். அப்பந்தான் அல்லாஹ் அடைய முடியும் என்று அது ஒழிஞ்சிட்டு ஒரேடியாக இல்லாமல் போயிட்டு. அப்போ அந்த பெரியவங்க ஷேக் உஸ்மான் ஹாரூனி மிக உயர்ந்த அந்தஸ்திலே உள்ளவர்கள் எழுந்து போவர் வயோதிகர் வருகிறார். பக்கத்திலே அமர வைத்தார்கள். அப்போது அவர் சொல்வார், வலிமார்களால் முடியாத காரியம் எதுவும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக சொல்கிறேன், என்னுடைய காணாமல் போய் 30 ஆண்டுகளாக எப்படி 30 ஆண்டுகளாக இருக்கிறானா இல்லையா என்பதும் புரியவில்லை. என்றாலும் அது விஷயமாக தங்களிடத்திலே வந்து என் மகனை தாங்கள் என்னிடத்திலே திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அவர். உடனே உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொஞ்சம் இப்படி இருந்தார்கள். முராகபாவிலே இருந்துவிட்டு, நீங்கள் எல்லோரும் துஆ செய்யுங்கள், இன்னும் சில நிமிடத்திலே அவர் மகன் வந்து விடுவார் என்று சொன்னார்கள். இருக்கிறாரே ஒப்படையா என்று பிடிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு அவரிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள், உங்கள் மகன் வந்திருப்பான், அவனை இடத்தில் அழைத்து வாருங்கள். ஆனால் உடனே அழைத்து வராதீர்கள். 30 ஆண்டுகளாக காணாமல் போன மகனை தாய் சகோதரன் தாட்கள் எல்லாம் பார்க்க விரும்புவார்கள் அல்லவா? போய் உடனே அழைத்து கொண்டு வராமல் கொஞ்சம் அவகாசம் கொடுத்து திருப்பி அழைத்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றார்கள். இந்த வயோதிகர் வெளியே கால் எடுத்து வைக்கிறார். வெளியிலே சொல்லலாம், பெரியவரே உங்க வாசல நிக்கலாம், போய் பாருங்க சொன்னாங்க. போய் பார்த்தா வாசல நிற்கிறார். பார்த்த உடனே கண் தெரியாமல் இருந்து சொன்னார். இவர்கள் வராங்க கண் தெரியாமல் இருந்து சொன்ன கண்ணு தெரியுது, திடீர்னு கண் தெரியுது, மறைந்து போன கண் தெரியுது. இது புகாரில் இருக்கா, முஸ்லீம்ல இருக்கா, நசையில் இருக்கா, இப்னு மாஜாவில் இருக்கா, அபூதாவுல இருக்கா, முஅத்தாவில் இருக்கா கேட்பாங்க. நல்லவன் கேட்கவே மாட்டான். எப்படி கண் தெரிஞ்சது? குர்ஆனிலே கலம்மா அஞ்சால் பஷீரும் அல்காஹும் அலைஹி ஃபர்தத்த பஷீரா. குர்ஆன் யஹூதா என்ற மனிதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டு அவரிடத்திலே நற்செய்தி கொள்வதற்காக கொண்டு வருகிறார்கள். ஒரு சட்டையை கொண்டு வருகிறார்கள். அந்த சட்டையை கொண்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் முகத்திலே போட்டவுடன் பார்வை தெரிந்து விட்டது. ஏன்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 10 ஆண்டுகளாக மகனை காணவில்லை என்று அழுகிறதே கண் பார்வை குறைந்து விட்டது. குருடா போச்சு சொல்லக்கூடாது, பெருமாளுடைய விஷயம், நாவை பேணும். பார்வை மங்களாக ஆகிவிட்டது. இந்த சட்டையை போட்டவுடன் பார்வை தெரிந்து விட்டது. ஏன்? மகனுக்காக அழுது கண் பார்வை குறைந்தது. மகனுடைய சட்டையை போட்டவுடனேயே மகனுடைய மனமும் இருந்து விட்டது. மகன் கிடைத்து விட்டார் என்றால் அந்த உச்சாரத்திலே கண் தெரிந்து விட்டது. குர்ஆன் ஆயிற்று. நாங்கள் புகாரியா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் நசையா இருந்தாலும் இப்ராஹிம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சொல்லாகத்தான் மதிப்போம், குறைத்து மதிக்கவே மாட்டோம். உண்மையை போன்று ஒன்றுக்கு இருந்து கழுவ மாட்டார், வட்டி வாங்குவார், பொய் சொல்லுவார், ஏமாற்றுவார் என்றெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்களும் சொல்ல மாட்டோம். எங்கள் மீது பற்று பாசம் வைத்திருப்பவர்களும் சொல்ல மாட்டார்கள். ஏன்? அல்லாஹ் திருமறையிலே சொல்றான். என்ன சொல்றான்? அவர்கள் தன் இஷ்டத்திற்கு எதையும் பேசவே மாட்டார்கள். வன் நஜ்மீலாகவா மாவல்ல சாயிக்கும் உமாகவா வமா எந்திக்கும் அனில் ஹவா. நம்ம நினைச்சோன்னு பேசணும், அப்படி நாம் பேச மாட்டோம். தன் இஷ்டத்துக்கு எதையும் பேச மாட்டாங்க. அப்படியான பேசுவது என்ன?
இன்னுவ இல்லா வகையுவா அல்லாவால் அறிவிக்கப்பட்ட வகையை அன்றி அவருடைய வாயிலிருந்து எதுவும் வராது. அப்படி இருக்கும் பொழுது புகாரி முஸ்லிம் மட்டிலும் உயர்ந்தது என்றோ மற்றதெல்லாம் தவறானது என்றோ யாரும் சொல்ல மாட்டார்கள். எது வந்தாலும் அல்லாவுடைய அனுமதி பெற்றுத்தான் சொல்வார்கள். அல்லாவே சொல்கிறான். அத்தனையும் மொத்தமாக குர்ஆன் எடுத்துக்கொண்டால் குர்ஆனை யாரும் பாடமாக்கவும் முடியாது, அந்த மலை உள்ளத்திலே வரவும் செய்யாது. அதற்காக அல்லாஹ் நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அறிவித்தான அதே குர்ஆன் என்று நமக்காக அல்லாஹ் கொடுத்து மிகப்பெரிய சலுகை செய்துவிட்டான். உள்ளத்திலே அதை பதிவு வைப்பதற்குரிய மகத்தான பேச்சினை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த முறையிலே நாம் எப்படியும் அது அப்படியா எப்படியான்னு கேட்க மாட்டோம். இப்போ அதே மாதிரி இந்த வயோதிகர் தன்னுடைய மகனை பார்த்தால் உடனே பார்வை தெரிந்துவிட்டது. மகனை அழைத்து கொண்டு வருகிறார். ஹாஜா உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா ஒரு இடத்திலே மற்றவர்கள் இருப்பார்கள். சும்மா கேட்டாங்க, என்னப்பா இவ்வளோ நாள் எங்கே போயிருந்த? 30 வருஷத்துக்கு முன்னால் கடற்கரைக்கு போயிருந்தேன். கொள்ளைக்கார கப்பல் ஒரு கப்பல் வந்து விட்டது. அவர்களை என்னை பிடித்து கொண்டு போய் சங்கிலியால் தலைந்து ஒரு ஊரிலே கொண்டு வைத்து விட்டார்கள். இவ்வளவு நாளும் அந்த சங்கிலியால் தான் தலைக்கப்பட்டு கிடந்தது. ஆனால் உணவெல்லாம் ஒழுங்காக கொடுத்தார்கள். இன்று இந்த ஷேக் வந்தார்கள். யாரு? ஷேக் உஸ்மான் ஹாரூனி வந்து என்னை பார்த்தார்கள். சங்கிலியால் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சங்கிலியை பார்த்தவுடன் என்ன செய்யுது? ஒவ்வொன்றா அப்படியே வெடித்து சிதறிவிட்டது. படகையை பிடித்தார்கள். என் அடிக்கு பின்னால் அடியை வைத்து வா என்று சொல்லி சொன்னார்கள். ஒரு சில நிமிடங்கள் கூட இருக்காது, நான் ஆசிரியை வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். யாரிடத்திலையும் போய் கேட்க முடியுமா? அல்லாஹ் இடத்திலே கேட்டாலும் அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. அவன் தான் நம்ம அல்லாஹ் ஏற்றுக்கோம். அல்லாஹ்வுக்கு இதுதான் முடியும் அது முடியாதுன்னு சொல்ல முடியாது. சொன்னால் காபிரா போயிடுவான். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய நேசர்களுடைய தகுதியை, தரத்தை, மாண்பை, மரியாதையை மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணி இப்படி அல்லாஹ் தஆலா காட்டுகிறான். அந்த பெரியவர் சொல்கிறார், பரிமார்கள் எத்தகைய அற்புதத்தை எல்லாம் உள்ளத்திலே தன்னிடத்திலே மறைத்து வைத்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா என்று அவர் கேட்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு நாள் ஒருவர் வருகிறார். அவர் ஷேக் உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே பையத் பெற்றவர்கள். ஆனால் ஒன்றும் தெரியாது. நம்மளே செய்வர இருக்காங்க. ஒரு ஆள் கூட கேட்கிறாரு, எந்த அளவுக்கு பலகீனமானவர், படிப்பு இல்லாதவர், எழுத்தறிவு இல்லாதவர், அனுபவம் இல்லாதவர் என்பதற்காக சொல்றேன். ரசூல் முஹியுத்தீன் இந்த 3 பேர்ல யாருங்க சிறந்தவங்கன்னு கேட்கிறார். அப்ப அவருக்கு அந்த ஞானம் இல்லை என்பதற்காக சொல்றேன். அதே போன்று அந்த மனிதனுக்கு ஷேக் உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் பையத் பெற்றாரே தவிர உலக அனுபவங்கள் எதுவுமே கிடையாது. ஏன் இன்னைக்கு உலகம் இருக்கிறது? எப்படி இருக்கிறது? இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் பையத் வாங்கினவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள், கையுள்ளவர்கள் நிறைய இருக்கின்றார்கள். ஆனால் பையத் வாங்குவார்களே அதோட சரி, அன்றையோடு அந்த அமல்களை எல்லாம் விட்டு விடுவார்கள். 50 வருஷமோ 40 வருஷம் சாலை கிடக்கின்ற பொழுது வந்து கூப்பிடுவார்கள். இன்னைக்கு தெரியுமா, இவர் நம்ம மாவட்டத்தை தான் பையத்து வாங்கினாரு, இவர் அந்த செய்கிறது தான் பையத்து வாங்கினாரு. ஆனால் இப்போ வந்து ஒரு இடம் தெரியல, கரிமாவும் தெரியல, ஒன்றும் தெரியலையே சொல்லி போங்கன்னா சாவை போடுறது எப்படி வரும்? கரிமா வருமா? என்றாலும் ஷேக்மாரிடத்தை பையத்து வாங்குவதற்கு மகத்தான பாக்கியம், மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. எப்படி இருக்கிறது நான் சொல்றேன். இப்போ அந்த அவர் வாங்கினாரு. காஜா மொய்னுதீன் சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், இந்த மனிதனும் பையத் வாங்கி இருக்கிறாரு, இவர் பையத்தை வைத்து என்ன நற்பலனை பெறுவார் என்று எனக்கு சந்தேகமாகவே இருந்தது. உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இறந்து விட்டார்கள். 10 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் இறந்து விட்டார். எல்லோரும் சேர்ந்து குளிப்பாட்டி கவன் பொதிந்து தொலை வைத்து அடைக்கி விட்டோம். எல்லாத்திலே ஒரு பழக்கம் இருந்தது, எல்லாரும் அடைக்கிவிட்டு அப்படியே போய்விடுவார்கள். நான் அப்படி போக மாட்டேன். கபருக்கு பக்கத்திலேயே முராக்கபாவிலே இருப்பேன்.
இந்த மனிதன்